பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுக்கோள் ஆகும். அந்த ஆண்டுக்கோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 3-12க்கு அதிபதியான குரு பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்தார். தற்போது ஏற்பட இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் அடுத்து 1 வருட காலத்திற்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் 7இல் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். ஒரு புறம் 3இல் சனி, ஒரு புறம் 7இல் குரு, ரெண்டுமே ஒரு சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உதவிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளை தற்போது பெறக்கூடிய ஒரு நேரமாகும். கிளை நிறுவனங்களை நிறுவக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 1 வருட காலத்திற்கு உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு 2இல் ராகு 8இல் கேதுவென ராகு கேது சஞ்சரிப்பதும் வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு குரு ராகு ஜென்ம ராசியிலும் கேது 7ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதாலும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடுகின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது, அதிலும் குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. பொதுவாக வருகின்ற நாட்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து செயலுக்கும் நல்ல ஒரு ஆதரவும் நல்ல ஒரு அனுசரணையும் கிடைத்து பல்வேறு ஆதரவுகள் கிடைத்து பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை வருகின்ற நாட்களில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக மேலும் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வருகின்ற 1 வருட காலத்தில் நீங்கள் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை மகர ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை உங்களிடம் கூறினேன்.
மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலை கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் சஞ்சரித்த குரு பகவான் கும்பராசி நேயர்களே, சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு தற்போது 5ல் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார். தனக்காரகன் குரு பகவான் குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2-11க்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். ஜென்ம ராசியில் ராகு 7ல் கேது என வர டிசம்பர் 5ஆம் தேதி வரை ராகு கேதுவும் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பாதிக்கும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிகவும் நல்லது. பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். பொதுவாக சக ஊழியர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்கள் மீது தேவையற்ற பழிச்சொற்கள் வரக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய அதாவது பிறர் கூறக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடாமல் தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. சம்பளம் குறைவாக இருக்கிறது என்று வருத்தப்படாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தற்போதைக்கு பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு பயிற்சி பலன்கள். குரு பகவான் ஆண்டுகோள் ஆகும். அந்த ஆண்டுகோளான குரு பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வருகின்ற 2/6/2026 அதிகாலை 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி 26/6/2027 முடிய திருக்கணித சித்தாந்தப்படியும் வாக்கிய சித்தாந்தப்படி வருகின்ற 26/5/2026 பகல் 11:07 மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி 13/6/2027 முடிய கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றனர். குரு பகவான் புதனுடைய வீடான மிதுன ராசியிலிருந்து தற்போது சந்திரனுடைய வீடான கடகராசிக்கு சென்று கடகராசியில் உச்சம் பெற்று அடுத்து 1 வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தற்போது ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய பலாபலன்களை தெள்ளத் தெளிவாக இனி பார்ப்போம்.